பழைய பள்ளி பல தசாப்தங்களாக கைவிடப்பட்டது, அதன் சுவர்களுக்குள் நிகழ்ந்த சோகமான நிகழ்வுகளுக்கு ஒரு சான்றாகும். ஒரு மாணவர் மர்மமான சூழ்நிலையில் இறந்துவிட்டதாகவும், அவர்களின் ஆவி இன்னும் காலியான அரங்குகளில் சுற்றித் திரிவதாகவும், தங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை பழிவாங்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. ஒரு இளம் பெண்ணின் பேய் உருவம், கிழிந்த சீருடை அணிந்து, அவள் கண்கள் கடுமையான கோபத்தால் எரிவதை பார்த்ததாக பலர் கூறினர். ஆண்டுகள் செல்ல செல்ல, விழுந்த மாணவரின் புராணக்கதை வளர்ந்தது, மேலும் மக்கள் பள்ளி மீது வைக்கப்பட்ட சாபத்தைப் பற்றி கிசுகிசுக்கத் தொடங்கினர். சில துணிச்சலான ஆத்மாக்கள் கைவிடப்பட்ட கட்டிடத்தை ஆராய முயன்றனர், ஆனால் யாரும் கதை சொல்ல திரும்பவில்லை. பள்ளி இருண்ட கவர்ச்சியான இடமாக மாறியது, அதன் சுவர்களுக்குள் வெளிப்பட்ட சோக நிகழ்வுகளின் பேய் நினைவுச்சின்னம். ஆனால் ஒரு நாள், ஒரு குழு மாணவர்கள் பேயை எதிர்கொண்டு சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்தனர். அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்து, முன்னால் உள்ளதை எதிர்கொள்ளத் தயாராக, தூசி நிறைந்த வகுப்பறைகள் மற்றும் தாழ்வாரங்களை ஆராயத் தொடங்கினர். அவர்கள் கட்டிடத்திற்குள் ஆழமாகச் சென்றபோது, பழைய பதிவுகள் மற்றும் தூசி நிறைந்த கோப்புகளால் நிரப்பப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட அறையில் அவர்கள் தடுமாறினர். அங்குதான் அவர்கள் உண்மையைக் கண்டுபிடித்தார்கள். வீழ்ந்த மாணவர் கொடுமைக்கு ஆளாகவில்லை, ஆனால் ஒரு சோகமான விபத்தில் அவளுடைய ஆவி பழிவாங்கலை அல்ல, நீதியை நாடியது. புதிய நம்பிக்கையுடனும் புரிதலுடனும் அன்று பள்ளியை விட்டு வெளியேறிய மாணவர்கள் குழு, பழைய கட்டிடத்தை விட்டு நடக்கும்போது காற்றில் மெல்லிய கிசுகிசுப்பு, நன்றி சொல்வது போல் மெல்லிய குரல், குழந்தைகள் சிரித்து விளையாடும் சத்தம், எங்கும் ஒரு மஞ்சள் பேருந்து தோன்றியது.